வார்த்தைக்கு நேரம் கடந்து செல்கிறேன். முதல் காரியம், ஊழியர் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சாயலை மாற்றாதீங்க. வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த சாயல். சொல்லுங்க. ஆமாம், நானே சொன்னேன் கூட. எனக்கு இணைப்பு ஏற்பட்ட போது நான் ஆராதனை நடத்தி திடீர்னு வேகமாக அந்நிய பாஷை பேசி நிரம்ப ஆரம்பித்தேன். என் மனைவி வீடு கூடவே, உனக்கு எப்போ கிறுக்கு பிடிச்சது அப்படின்னு கேட்டான். உண்மைக்குமே நம்மளை நிறைய விஷயத்தில் காப்பாற்றுறது நம்ம துணை தான், மற்றது உள்ள வென. சொல்லுங்க. என்னடா எனக்கான தப்பாக என்ன சொல்ல மாட்டேங்கிய, முறைச்சி பார்க்கிய. அவளா பிரதர், அவள் ஒன்றும் தெரியாது பிரதர், அவளா பிரதர். எந்த அப்போஸ்தலனாவது ஏசப்பாட்ட 5 பேரை 10 பேரை கூட்டு வந்தான்னு பைபிளில் போட்டிருக்கா? சொல்லுங்க. அற்புதத்தை பார்த்தவன், அதிசயத்தை பார்த்தவன் எவனாவது ஏசப்பாட்ட கூட்டு வந்ததமா நமக்கு தெரியுதா? பலவீனமான ஒரு சமரியா ஸ்திரீ ஊரை போய் கூட்டு வந்துட்டான். பைபிளை உற்று கவனிங்க. அல்லேலூயா. பாருங்க, ஒருத்தன் கூட கூட்டு வர, என்னையும் சேர்த்தான் சொல்றேன். ஆமா, வேகமா அந்நிய பாஷை நிறைஞ்சு போட்டு, உனக்கு எப்போ கிறுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு. கிறுக்கெல்லாம் பிடிக்கலாம், தெளிவாக இல்லை, கிறுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. அல்லேலூயா. நீங்க பேசுகிற அந்த பேச்சிலே ஜன இருதயம் தொடப்பட்டுருவாங்கங்க. பல பேர் என்கிட்ட வெளியே நின்று சாட்சி சொன்னாங்க. அல்லேலூயா. நீங்கள் அழுதுகிட்டே பாட்டு படிக்கீங்களா, அதுலேயே ஆவியானவர் உள்ள போய் உங்கள் சாயல் என்னவோ அதை செய்யுங்க, அதுவே விலையேற பெற்றது. அல்லேலூயா. வராதுங்க. என்கிட்ட ரொம்ப ஊழியர் சொன்னாங்க, இப்படியா கண்டேத்தமாக இயேசுவை ஆளுக்களை சனியனை சாக போகிற இப்படியா சொன்ன. நானும் ஸ்டேஜில் நின்று அன்புக்குரியவர்களே பண்ணி பார்த்தேன். அதுக்கு எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, சில சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போவோம் பார்த்தீங்களா, அப்போ என்னை பற்றி தெரிஞ்சவங்க சொன்னாங்க, அண்ணே எல்லாம் டாக்டரு டீசெண்டாக இருப்பாங்க அப்படின்னு. நானும் சரியா அப்படின்ட்டு போவோம் பாருங்கள். அப்படி நிற்பெல்லாம் எனக்கு நெஞ்சு அப்படி அடிக்குங்க. நீ எப்போ போல பேசலை அப்படி, ஐயா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பிதாவாகிய தேவனாலும் வராது. வராது. சொல்லுங்க, வராது. சொல்லுங்க, வராது. ஆனால் பல சர்ச்சில் போய் நின்றுட்டு முயற்சி பண்ணி பார்த்தேன். அப்படி சொல்கிறாங்க, சரி சொல்லி பார்த்தோம். இல்லையா பிரியமானவர்களே, யோபு புஸ்தகத்தில் அது நான் அப்படி பேசுகிறேன்னா எனக்கு அடையாளம் என்னென்னா, இந்த நெஞ்சு இப்படி படபடபடன்னு அடிக்கும். ஆனால் இப்படி பேசினா 5 மணி நேரம் நான் பேசினா கூலிங்காக இருப்பேன். ஏன் மாத்தாதீங்க, தயவு செய்து சொல்கிறேன். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சாயல் பெஸ்ட். வாய் தெரிஞ்சவங்க உங்களுக்கு. ஆமாம், நான் ஜெபத்தோட்டத்தில் இருந்தேன் பாருங்கள். ஃபாதர் நிறைய பேர்த்த ஊழியங்களில் ஸ்டேஜில் பாட்டு படிக்க விடுவார். அல்லேலூயா. முதையே சொல்லிக்கிறேன், ஒரு 1/4 மணி நேரம் கூட எடுத்துக்கிறேன், நிறைய சொல்ல வேண்டியிருக்கு உங்களுக்கு. அல்லேலூயா. அப்போ கூட வரும்போது அவங்க வர்றவங்க நல்லா தான் வருவாங்க. வந்தவுடனே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்கிறேன். ஃபாதர் கையை இப்படின்னு செய்கிறாரா? அவருக்கு கையிலலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது ஆர்சி ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது சிஎஸ்ஐ ட்ரெஸ்ஸு மாதிரி இருக்காது. என்னங்க புரியுதா புரியலையாங்க? நம்ம பாஸ்ட் ட்ரெஸ் மாதிரி அது இருக்காது. இங்கே பிடிச்சிருவாங்க. இந்த இப்படி பிடிக்கிறதுனால அவருக்கு ட்ரெஸ்ஸு வேறு ஏறுமா, இப்படி கை அப்படி. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அதை என்கிட்ட வந்துக்கிட்டு தாய்மடி இழுத்து, நான் இங்கே வாடா உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்காடா உனக்கு அப்படின்னு. கொஞ்ச நேரம் சிரிங்க. அவர் சிரிங்கன்னு சொன்னால் நமக்கு சிரிப்பு வரும். நான் உங்களை பார்த்து சிரிங்கன்னு சொன்னால் அப்படின்னு வந்துடும் உங்களுக்கு.
சாயெல்லாம் மாற்றாதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் என்ன, நம்ம எல்லாரும் பிரசங்கத்தையும் கேட்கலாம், தப்பு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்பனிலாம் பார்த்தேங்க. இன்பனி பார்த்தேன். நான் சாப்பாடுனா போய் உட்காந்துருவேன். இப்படி பண்ணிட்டு ஏதாவது சமையல் வேலை அப்படின்னா யாரையும் கேட்க மாட்டேன். நான் எனக்கு பரிமாறுறது பிடிக்கும். உடனே போய் கறி குழம்பு தூக்கிடுவேன். உட்கார், எல்லாரும் உட்கார்ல சாப்பிடுவோம் அப்படின்னு. இல்லையா, நான் படிக்கலை. உங்கள்கிட்ட வந்து நீங்கள் இங்கிலீஷ் பேசிகிட்டே இருக்கீங்க. நான் அப்படி தமிழில் பேசுங்கன்னு சொல்கிறதுல என்ன அவமானம்? நடிகர் திலகம் நம்மகிட்ட தோற்றுருவான். நான் படிக்கலைங்க, இது என்ன எதுக்குன்னு கேட்க. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்ம இப்படி சொன்னால் நம்ம உண்மையை சொன்னாலும் நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு மதிப்பு தான் ஏற்படும். தெரியுமா உங்களுக்கு? பைபிள் காலேஜ் படிச்சிருக்கீங்களா பிரதர்? படிக்கலை பிரதர், படிக்கலை. உங்கள் குடும்பம் எப்படி பிரதர்? எங்கள் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் பிரதர். இல்லையா, நம்மளுக்கு பிடிச்ச கிறுக்கு பிடிச்ச ஆவியை விரட்டணும். அந்த சாயல், உங்களுக்கு உள்ள சாயலை சொல்லுங்க. உங்களுக்கு உள்ள சாயலை போல்டாக தான் கிரேஸ் தங்கச்சி பேசுவா. நீ மாற்றவே கூடாது. எங்கேயும் எவன் சொன்னாலும் நீ மாற்றக்கூடாது. மாற்றினா உன் அபிஷேகம் போயிடும் உனக்கு. அது அவளுக்கு கொடுத்ததே. அவன் நினைச்சாலும் அன்புக்குரியவர்களே அது வராது. இல்லையா, எங்கள் சர்ச்சில் ஒருத்தர் இருக்கார். எங்கள் ஊரில் ஒரு ஐயா, ஒரு பரிசுத்தவன் இருக்கார். ஆமாம், அவருக்கு போய் என்னல அப்படின்னு அவருக்கு வராது. ஐயா ஐயா, அது அவர் சாயல். சொல்லுங்க. நம்ம அப்படி பேசி பார்த்தா வராது. சாயலை மாத்தாதிருங்கள். சொல்லுங்க. அதே மாதிரி இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது ஆண்டவர் எவ்வளவு பயன்படுத்தினாலும் இந்த இறங்கி போகும்போது நம்ம மனுஷன்தான் இந்த நம்ம இப்படி இருந்தோம், நீங்கள் அந்த உணர்வில் தான் உள்ளே இருக்கணும். அல்லேலூயா. திரும்ப சொல்கிறேன், சாயலை மாற்றாதீங்க. இது ஆண்டவருடைய ஊழியம். சொல்லுங்க. ஆமாம், தகுதியின் அடிப்படையில் ஆண்டவர் என்ன பயன்படுத்தலை. அல்லேலூயா. புரிஞ்சுட்டா? புரியலையா? தகுதியின் அடிப்படையில் நான் என்ன ஆண்டவர் பயன்படுத்தலை. இது அவர் ஒர்க்கு. சொல்லுங்க. நமக்கு வேலை செய்ய அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். நம்ம ரொம்ப பெருசாக உங்களை நீங்கள் மாற்றிக்கிற கூடாது. நான் தீர்க்கதரிசனம் சொல்கிறேன், நான் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன். மனுஷனாக இருங்க. சொல்லுங்க. மனுஷனாக இருங்க. யதார்த்தவானா சஞ்சரிங்க. ஆமாம், கருவாடு குழம்பு பிடிக்கும்னா இன்னொரு கருவாடு கொண்டு வான்னு சொல்லுங்க. என்ன நடிப்புன்னு நினைக்கிங்க? பஸ்ஸில் போகும்போது நடிப்பு, ஹோட்டல் கிடக்கு எதுக்குங்க? இல்லையா, எதுக்கு? பைபிளில் பாருங்க, 6 முறை அந்த வார்த்தை வருது. யதார்த்தம் உள்ள தேவன் யதார்த்தமாய் சஞ்சரித்தார். யதார்த்தம் பேசுங்கள். பெருசாக வரோம் அதெல்லாம் இருக்கட்டும். அது ஏசப்பாக்குள்ளது. சொல்லுங்க. சொல்லுங்க. அது ஏசப்பாக்குள்ளது. ஏசப்பாவை விட யார் ஊழியம்னா, யார் வரம் பெற்றா? நம்மளுக்கு மாதிரி அவரே. எனக்கு மாதிரி மோகன்சி அண்ணன் கிடையாது. எனக்கு மாதிரி நானேஸ் அண்ணன் கிடையாது. எனக்கு மாதிரி ஃபாதர் கிடையாது. எனக்கு மாதிரி டிஜிஎஸ் ஐயா கிடையாது. உற்று கவனித்து பாருங்கள், பல குற்றங்கள் இருக்கும் பைபிளுக்கு விரோதமாக. என்கிட்டையும் உற்று கவனிச்சிங்கன்னா பல குற்றங்கள் இருக்கும். என்ன நீங்கள் பார்க்கக்கூடாது. இல்லையா, நீங்கள் பார்க்க வேண்டியது இயேசு. பாவிகளோடு யதார்த்தமாக இருக்கார். பார்த்தீங்களா? பேசுனதுலேருந்து எல்லாமே பாருங்கள், ஏதாவது அப்படி வேற மாதிரி இருக்காது. இல்லையா,
சொல்லுங்க, யதார்த்தமா இருங்க. மூணாவது, வந்த வழியை மறந்துடாதீங்க. சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப நீங்க பலிபிடத்துக்கு வரும்போதெல்லாம் உங்களுக்கு என்ன உணர்வு இருக்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் மைக் பிடிக்கிங்க பார்த்தீங்களா, பிரசங்கம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஒரு ஆளுக்கு ஜெபிக்க போகிறீங்க பார்த்தீங்களா, அப்போனா என்ன உணர்வு உங்களுக்கு இருக்கணும்? நம்பிட்டு அப்படி காணணும். என்ன உணர்வு இருக்குன்னு சொல்லி தெரியுமா? தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீ. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீ. அதிசயங்கள் நம்பிட்டு வேற அன்பரே உம் கரங்களிலே அதிசயங்கள் ஆயிரம். அன்பரே உம் கரங்களிலே நன்றியை துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றியை துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, கல்வரா கல்மலோ ஏசையா. தகுதியில்லா அடிமையை அணைக்கிறீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீ. தகுதியில்லா அடிமையை அணைக்கிறீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீ. ஒரு வாசகம் வாசிச்சங்க, வந்த வழி ஞாபகம் இருந்தால் சொல்லுங்க, வந்த வழி எந்த வழியும் நல்ல வழியே. மறந்துடாதீங்க. தாவீது ராஜாவாயிட்டான். நான் அழுதுட்டே சொல்றான், போடி காட்டுக்குள்ள ஆடுகளுக்கு பின்னாடி போய்கிட்டு இருந்தேன்டி. அல்லேலூயா. 78 இன்னும் இறங்கி சொல்றார், கரவல் ஆடுகளுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தேன். கொஞ்சம் திரும்பி பாருங்க, ஆண்டவர் நம்மளை தூக்கின விதம், நம்மளை அவர் தூக்கின விதத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உணர்வோடு நீங்க பலிபீடத்தில் நின்று பாருங்க, பரிசுத்தானவர் பலமாக சேவட ஆரம்பிப்பார். நம்ம எந்த வழியில வந்தோம், நம்ம எப்படி இருந்தோம். எங்க சர்ச்சில் கொட்டடிப்பதற்கு ஞாயிற்றுக்கிழமை காணிக்க பாட்டு கொட்டடிப்பதற்கு வெள்ளிக்கிழமை நைட்டு எங்க சர்ச்சில் நாங்கள் படுக்கணும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இருந்த சர்ச்சில் பாட்டு எப்படி தெரியுமா படிப்பாங்க? அன்பு கூறுவே, இப்படி படிக்க மாட்டாங்க. அன்பு கூறுவே, அன்பு கூறுவே, அன்பு கூறு. ஸ்பீக்கரே செத்து போயிடும். அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னா, அந்த பாட்டுக்கு நான் சின்ன வயசுலேருந்தே இளையராஜா பாட்டுடைய பிரியர். அப்படின்ட்டு என்ன பொல்லாத பிசாசே, பொல்லாத பிசாசே, நீ சரியா சரிப்பா. அவங்க எப்படி படித்தாலும் தாளத்தில் நிற்காது. ஆனால் அந்த கொட்டை ஆமா தாளத்தில் நிற்காது. ஆனால் பல பேருக்கு சுகமாக்கிறதுல அவன் மொட்டையம் போட்டு தாளத்தில் நின்று என்ன செய்ய, பல பேரை இச்சையில தூண்டுது. புரிஞ்சுட்டா அப்படி இல்லையா? இது தாளத்தில் நிற்காது தான் சொல்லுங்க. ஆனால் பரலோகத்திலிருந்து வர்றது அநேகரை ஜீவன் உண்டாக்கிறோம். இதை நீ தொடணும்னா நீ காத்திருக்கணும். வெள்ளிக்கிழமை நீ நைட்டு வரணும் கொட்டடிக்கிறதுக்கு. அல்லேலூயா.
சாப்பாடு கிடையாதுங்க. பாஸ்டுக்கு வர்ற சாப்பாடு அந்த தட்டுல உள்ளத நக்கி சாப்பிட்டேன் வேணா. இல்லையா? நம்ம வீட்டிலலாம் இப்படி கறி குழம்பு இல்லை, நம்மளுக்கெல்லாம் இப்படி இப்படி தரலாம் நம்ம வீட்டில் இல்லை, இப்படி ஃபேன்லாம் நம்ம வீட்டில் இல்லை. ஊழியன் விசுவாசி விழுறதுக்கு காரணமே என்ன சொல்லி தெரியுமாங்க? சொல்லுங்க. தகுதி இல்லா அடிமை என்னை அணைக்கிறீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீ. தகுதி இல்லா அடிமை என்னை அணைக்கிறீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீ. அதிசயங்கள் 1000, அதிசயங்கள் 1000. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். தாவீது மறக்கவே இல்லைங்க, கடைசி வரைக்கும் மறக்கல. அல்லேலூயா சொல்லுங்க. 3வது பலிபீடத்தில் நிற்கும் போது நீங்க ஜெபிச்சோம், பரிசுத்தமா இருந்தோம், அந்த உணர்வு நமக்கு வரவே கூடாது. அல்லேலூயா. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்னும் புரியல, இந்த சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியல, இன்னும் வாழ தெரியல. 4வது ஊழியனுக்கு உண்டான தகுதி என்ன சொல்லி தெரியுமா? ஆமா, அதாவது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை 7 கண்களை கொண்டு கண்காணித்து கொண்டிருக்கிறார். எத்தனை கண்ணு? 7 கண்ணு. நம்ம எதையும் பலிபீடத்திலேயோ உங்க நடவடிக்கையிலையோ மாற்றி செஞ்சு செயல்படாதீங்க. நான் போன வாரம் மதுரையில் இருந்தேன். பிரவீன் பாஸ்ட் அவங்களுடைய திருச்சபையில் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அப்போ ஃபஸ்ட்டு நாள் மீட்டிங் முடிஞ்சு 2வது நாள் அந்த 2வது செக்ஷன் மீட்டிங்கில் எனக்கு அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கீழே உட்கார்ற மாதிரி எனக்கு ஒரு சின்ன உணர்வு, இன்னைக்கு சாயந்தரம் யாருக்கும் ஜெபிக்காத அப்படின்னு. என்னது ஜெபிக்காத அப்படின்னு. அப்போ பாஸ்ட் நான் பாஸ்டர் நாளைக்கு ஜெபிக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ பாஸ்ட்டு சொல்லும் போது, பாஸ்ட் ரொம்ப பலவீனமாக இருக்காங்க, ரொம்ப பலவீனமாக இருக்க. ஏன்ட்டா பரிசுத்தாரு, நீ எங்கே பலவீனமாக இருக்க, எது சாட்சி சொல்லு அப்படின்னாரு. அது உனக்கு ஒரு உணர்வு தந்தா இன்னைக்கு சாயந்தரம் என்ன செய்யாத சொல்லுங்க. பிரவீன் பாஸ்கிட்ட இப்போ போய் சொல்லு அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் பலவீனமாலாம் இல்லை. அல்லேலூயா. இதுக்குள்ள நிறைய இருக்கு. அல்லேலூயா. அவன் யாராவது ஊழிய பாதையில் ஏதாவது கேட்டீங்கன்னா, ரொம்ப பிஸி ஷெடியூல் அப்படிலாம் பேசக்கூடாது. அல்லேலூயா. அதெல்லாம் இல்லை பிரதர், வெள்ளி சனி ஞாயிறு எனக்கு மீட்டிங் வரும் பிரதர், திங்கள் செவ்வாய் சின்ன சின்ன மீட்டிங் போகும். அது இருந்தா சொல்லுங்க, சொல்லுங்க இருந்தா சொல்லுங்க. அப்படி மீட்டிங்லாம் இல்லைன்னு சொல்லிட்டா இவங்க நம்மளை ஒரு மாதிரி நினச்சிருவாங்களோ சொல்லுங்க. அவங்க நல்லா நினைப்பாங்க. நீங்கள் முழங்கால் போடும்போது பரிசுத்தவர் வரமாட்டார். அல்லேலூயா. ஆமாம். அதே மாதிரி இந்த ஊழியத்துக்கு பதில் சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் வந்தாங்க? ஒரு 50 60 110 30 40னா 70 பிரதர். ஒரு 30 பேருக்குள்ள வந்திருப்பாங்க பிரதர். ஒரு 15 பிள்ளைங்க இருக்கும் பிரதர். என்ன இப்படி பாக்கிய திருன்னு முடிக்கல. அல்லேலூயா. நம்மளை உற்று கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. உற்று கவனிக்கார் பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க. கர்த்தருக்கு பயந்தவர்கள்
ஒருவர் பேசிக்கொள்வார்கள். எனக்கும் சேர்த்து தான் ஆவியானவர் பேசுறாரு. கர்த்தர் அதை உற்று கவனிப்பார். ஊழியம் இருந்துச்சுன்னா ஊழியம் இருந்துச்சு சொல்லுங்க. அப்படி கொஞ்சம் வீட்டு வேலை இருந்துச்சு பிரதர், இன்னைக்கு என் வீட்டு காரியத்தை என்ன செஞ்ச வேண்டியது, சில நண்பர்களோட நான் பார்க்க வேண்டியிருந்தது. நம்ம 24 மணி நேரமும் ரொம்ப பிஸி ஷெட்யூல் மாதிரி காட்டாதீங்க. இல்லையா? நீங்க பரலோகம் வர்றதுக்கு நான் வழி சொல்றேன். ஆமா, இதை ஏத்துக்கிறது உங்க சாய்ஸ். இல்லையா? சொல்லுங்க, ஏத்துக்கிறது அது உங்க சாய்ஸ். பூமியில ஊழியம் பண்ண நிறைய பேர் வழி சொல்லுவாங்க. ஆமா, நான் வந்து ஊழியமும் நீங்க பண்ணலாம், பரலோகம் அதுக்கு உண்டான வழியை உங்களுக்கு நான் சொல்றேன். யதார்த்தமா எனக்கு அப்படிலாம் மீட்டிங் இல்லை பிரதர். இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை பிரதர். நம்ம திடீர்னு பாருங்க, நம்ம வாயிலிருந்து யதார்த்தமா ஒரு வார்த்தை வரும். உடனே அவங்க வந்து பாஸ்ட் ஒரு தீர்க்கதரிசி அப்படிம்பாங்க. உடனே நம்ம நினச்சிக்கிற கூடாது, நானே சொன்னேன். ஏன் இப்படி பாக்கிய காலையிலேயே சொல்லுங்க. ஜனங்கள் சொல்றத எப்பவுமே உள்ள விடக்கூடாது. இல்லையா? உசுப்பேத்தியே நம்மளை கொன்றுவாங்க. நீங்க படிக்கும் போது தேவ மகிமை இப்படிப்பட்ட பிசாசுகளுக்கே நீங்க விளையிற சாமி என்னை விட்டு சாமி, நான் ரொம்ப நாளைக்கு உயிர் வாழணும்னு நினைக்க சொல்லிருங்க. ஃபாதர்ட்ட இருந்து நான் கத்துக்கிட்டதுங்க. ஏதாவது போய் முடியுமா, என்னை விட்டுடா, என்ன ட்ரெஸ்ஸோட விட்டுடா என்ன அப்படிம்பாரு. என்னை விட்டுருங்கடா சொல்லுங்க, கையெடுத்து என்ன விட்டுருங்கடா சொல்லிருங்க, விட்டுருங்கடான்னு சொல்லிடுங்க. உசுப்பேத்தி நம்மளை தூக்கியே கொன்றுவாங்க. அதுக்கு இடமே கொடுக்காதீங்க. இல்லையா? 5வது சொல்லுங்க, 5வது முடிந்தவரை சொல்லுங்க. ஆமா, பிரசங்கம் பீடன்ல வாழ்க்கைய காட்டி பழகுங்க. எங்க ஜெபத்தோடத்துல 600 ஊழியர் வந்திருந்தாங்க. 600 ஊழியர், வல்லமையான பிரசங்கியாரெல்லாம் வந்து பிரசங்கம் பண்ணாங்க பாருங்க. நான் கஷ்டப்பட்டவங்க, கிராமத்தில் ஊழியம் பண்றவங்க, அவங்கெல்லாம் அவங்கள்ட்ட போய் பேச மாட்டாங்களான்னு சொல்லி காத்திருப்பாங்க. இல்லையா? நாங்கள் எல்லாரும் ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் பாருங்க. 600 பேர் உட்காந்து சாப்பிட்டு இருந்தோங்க. மீட்டிங் முடிஞ்சதே 9:30 மணி நைட். ஒரு ஐயா வந்து டேபிள் ஆள்ல இருந்துங்க. இல்லையா? அந்த இப்படிங்க அந்த ஐயா பெரிய ஐயாங்க. என்னையா பண்றீங்க? இல்லையா? ஒரு கேட்ட விதங்க. ஆனா என்ன பண்றீங்க? நல்லா பண்ணுங்க. ஒவ்வொரு ஆளா நின்று கேட்டார். இல்லையா? அவர் தான் அந்த பரிசுத்தவான். திரும்பி பாருங்க. அப்படியே இருதயத்தை அறுத்துட்டுங்க. நான் தீர்மானம் பண்ணேன், ஏசப்பா, நான் பலிபீடத்துல பயன்படுறதை விட நான் வாழ்க்கையில வாழ்ந்து காட்ட எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா எனக்கு அது இல்லை. சொல்லுங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் வரம்பிட்டு இருக்கேன், நான் பரிசுத்தவான், எனக்கு நீங்க ரூம் போட்டு தர்றீங்க, நீங்க கார்ல கூட்டம் இல்லை. அதுக்கான அந்த அனுபவிக்க வேண்டாம்னு சொல்லல. இல்லையா? சொல்லுங்க, அதுக்கான கிடைச்சா அனுபவிக்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா
ஆனால் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களோடு நம்ம ஒன்று ஆகலைன்னா அல்லேலூயா அவங்க நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நம்மளை பின்பற்ற மாட்டாங்கங்க. சொல்லுங்க, நம்ம பிரசங்கத்தை இந்த 3 நாள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் நான் பிரசங்கத்துக்கு தகுந்த மாதிரி என் வாழ்க்கையில் ஏதாவது இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்களை அது என்னை பார்க்குற நேரமெல்லாம் அது ஞாபகப்படுத்தும். அருளண்ணே புரிஞ்சுட்டா புரியலையா? பிரசங்கம் ஞாபகம் வருதோ வரலையோ, அந்த பிரசங்கத்துக்கு தகுந்த வாழ்க்கை என்கிட்ட இருந்ததுனால என்னை உங்களால் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. பார்த்தீங்களா, 600 டேபிள்லைங்க ரொம்ப பிடிச்ச வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்க, நம்ம எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் எல்லாரும் சொல்லிட்டு தான் போகணும். சத்தமா சொல்லுங்க, அது எடுத்துட்டு வாங்கண்ணே, எல்லாம் சொல்லிட்டு போவோம். நம்ம எல்லாருக்கும் இதுதான் வாக்குத்தத்தம். சத்தமா சொல்லுங்க, இயேசுவே நீ என்னை. நல்லா சொல்லணும், அந்த வைத்தாலும் வார்த்தை நல்லா சொல்லணும். பிச்சைக்காரனாக வைத்தாலும் பரவாயில்ல, ஆனால் பரிசுத்தவானாக வைத்துக்கொள். அல்லேலூயா அல்லேலூயா. நிறைய சொல்லணும், டைம் இல்லை. ஆண்டவர் ஒரு வார்த்தையை உங்களுக்கு மத்தியில் பேச சொல்லியிருக்கிறார். ஆமாம், 5 காரியம் சொல்லியிருக்கேன். முதல், சாயலை மாத்தாதீங்க. 2வது, ஆமாம், யதார்த்தமாக போகிற வீடுகளில் தங்குங்க. மனிதரோட யதார்த்தமாக பழகுங்க. அல்லேலூயா. ரொம்ப பெருசாக அப்படிலாம் இது பண்ணாதீங்க. நான் பல நடிகர் ஃபேண்டு கலந்த டவுசர் கலந்த பார்த்துருக்கேன், இப்பவும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இனியும் பார்ப்பேன். எனக்கு ஆண்டவன் சொல்லியிருக்கார், நீ இப்படி போய் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னார். அல்லேலூயா. சொல்லுங்க, பல நடிகர்கள் பேண்டு கண்டதை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்னையும் பார்ப்பேன். ஆனால் நம்ம லாசரு போலவே தண்ணி இல்லாமல் போய் மேலே போய் சேர்ந்துடணும். சொல்லுங்க, நம்ம லாசரு போல நாய் கிடைக்கிற நக்குனாலும் மேலே போய் சேரணும். 3வது, பலிபடத்தில் நிற்கும் போதெல்லாம் உணர்வு என்ன வரணும் தெரியுமா? நான் ஊழியன், நான் அமெரிக்கா போனவன், ஊழியர் மத்தியில் பிரசங்கம் பண்ணவன், நான் அந்த சர்ச்சில் பிரசங்கம் பண்ணவன். கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு கட்டுப்பாடுன்னு அடிப்படையில் வேணால் உங்களை அப்படி பிரசங்கம் பண்ண விடுவாங்க. அல்லேலூயா. ஆனால் மனப்பூர்வமாக உங்கள் பிரசங்கத்துக்கு யாருடைய இருதயத்துக்கும் வேலை செய்யாது. அல்லேலூயா. என் மனைவி ஒரு நாள் நானும் சொன்னேன், ஒரு அண்ணன் பிரசங்கம் பண்ணுவார். அப்படி அந்த அண்ணன் பிரசங்கம் பண்ணினார் அப்படின்னா பாருங்கள், ஒரு 1500 கதை உள்ளே இருக்கும். ஆனால் அது அவருக்கே தெரியாது. ஆனால் அவருக்கு போய், அங்கிள் நீங்கள் பண்ண பிரசங்கம் சூப்பர் அப்படின்ட்டா பையிலேருந்து 200 ரூபா வரும். இல்லையா? நான் நிறைய பேர்ட்ட, உனக்கு உண்மை தெரியும்ல, எதுக்கு நீ 200 ரூபா பெட்ரோல் போட கிடைக்குங்க, அவருக்கு அதில் ஒரு சந்தோஷம் நீங்கள் பிரசங்கம் பண்ண அப்படின்னு சொல்லி மாதம் ஒரு 6000 ரூபா கொடுப்பார் அவர். ஆனால் எனக்கு தான் தெரியும். இல்லையா? புரிஞ்சுட்டா புரியலையா? அந்த அங்கே பிரசங்கம் பண்ணோம், இங்கே பிரசங்கம் பண்ணோம், நம்ம இப்படி ஆயிட்டோம், ஊழியர் மீட்டிங் லெவலுக்கு வந்துட்டோம். இம்மி கூட வரக்கூடாது. சொல்லுங்க சொல்லுங்க, இம்மி கூட வரக்கூடாது. பாலை நிலத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தீ, பாலை நிலத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தீ, பிரிந்திடாமலே
அணைத்து கொண்டீ, உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீ, பிரிந்திடாமலே அணைத்து கொண்டீ, பிள்ளையாய் தெரிந்து கொண்டீ. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நாலாவது, மிகப்படுத்தி உங்களை பேசாதீங்க, காட்டாதீங்க. என்ன பிரதர் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு வந்து அடுத்த வருஷத்துலேருந்து 4 வருஷம் எனக்கு 4 கேசட்டு போடும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. ஊழியத்துக்கு வந்து 4 வருஷம் உள்ள. ஆனால் எனக்கு ஆண்டவர் ஒரு நாள் பேசினார், கேசட்டு போட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி உணர்வுலாம் உனக்கு வரக்கூடாது. இன்னும் நீ 6 வருஷம் அடிமை வேலை பார்க்க வேண்டியிருக்கு. சொல்லுங்க. சிலர் உன்னை வண்டி ஓட்ட கூப்பிடுவாங்க. சொல்லுங்க. 2வது வேலையும் பாட்டு படு ஹிட்டா போய்கிட்டு இருக்குங்க. திடீர்னு ஒரு அண்ணா வந்து, தம்பி என்னென்ன என் மகளை வேலூர் கொண்டு விடணும், ஆமணியில் கொண்டு விட்டுட்டு வந்துடுறியா அப்படின்னாரு. இல்லையா? உணர்வு என்ன இருக்கும்? இல்லையா? நான் அவன்கிட்ட பேசிட்டேன், 6 வருஷம் நீ என்ன செய்யணும் அடிமை வேலை. இப்பவும் சொல்கிறேன், தூத்துக்குள்ள உள்ள ஒரு அண்ணன், எனக்கு மூத்த அண்ணன் வந்து, அருளே நாளைக்கு மீட்டிங் உபாசி லட்டு வாங்கிட்டு வந்துடு அப்படிம்பாரு. லட்டு வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கேன், சாகிற வரைக்கும் லட்டு வாங்கி கொடுப்பேன். இல்லையா? இதில் என்ன இருக்கு? இதில் என்ன இருக்குன்னு கேட்க. ஏன் மைக்கு பிடிச்சிட்டா ஊழியர் மீட்டிங் பேசிட்டா லட்டு வாங்கி கொடுக்கக்கூடாதோ? சொல்லுங்க. அகந்த சொல்லுங்க, அகந்த சொல்லுங்க. பொறுமை, தாழ்மை, அன்புருக்கம், பெரும் தன்மை உள்ளவரே. பொறுமை, தாழ்மை, அன்புருக்கம், பெரும் தன்மை உள்ளவரே. மரணம் வரையிலும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையிலும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். கல்வடா மசடா வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். குருவை தொடரும் சீடர்களும் குரு போல மாற்றிடுவார். குருவை தொடரும் சீடர்களும் குரு போல மாற்றிடுவார். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்பார். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே. அல்லேலூயா. என் கூட ஒரு ஐயாவை நான் ஊழியத்துக்கு கூட்டு போவேன். ஆண்டவர் என்னை பயன்படுத்துறதெல்லாம் பார்த்துட்டார். ஒரு நாள் திடீர்னு வீட்டுக்கு வந்தார். நான் சாரம் கட்டிட்டு வீட்டில் உட்காந்து வெண்டைக்காவும் வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருந்தேன் வாசப்பல்ல உட்காந்து. அவர் வந்தவருக்கு அதிர்ச்சி ஆயிட்டு. அல்லேலூயா. அவருக்கு இடி ஹார்ட் அட்டாக் வந்து செத்த பே அப்படின்னாரு. என்ன பே அப்படின்னு, என்ன வெண்டைக்காய் வெட்டிக்கிட்டு இருக்காரு. நான் இப்படி பார்த்தேன், நீ ரட்சிக்கப்பட்டு 60 வருஷம் ஆச்சு, நீ பிச்சை எடுக்கிறதுக்கு காரணம் எதுன்னு எனக்கு இப்போ தெரியும். ஆனால் நான் கொடுமையான பாவி,
நான் ஒரு நீசன். என்ன பயன்படுத்துற காரணமும் எனக்கு தெரியும். அல்லேலூயா. பாத்தீங்களா? வெண்டைக்காய் வெட்டுனது, வெங்காயம் வெட்டினது கேவலம். அப்படி உணர்வுகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. ஆம்பளை பொம்பளை, ஆம்பளை ஊழியனே உனக்கு தான் பேசுறார். அல்லேலூயா. இயேசு ஏன் தெரியுமா காலை கழுவுனார்? என்ன விடையாட அற்புதம் செஞ்சிட போறீங்க, என்ன விடையாட பிரசங்கம் பண்ணிடுவோம். அதை காலை கழுவுனது ஒரு காரணம் இல்லைங்க. எனக்குள்ள நான் அந்த பிரசங்கம் பண்ணியிருக்கேன், அற்புதம் செஞ்சிருக்கேன், பிதாவின் சித்தம் செஞ்சிருக்கேன், அந்த உணர்வுலாம் எனக்கு இல்லை. சொல்லுங்க. குருவை குருவை தொடரும் சீடர்களும் குரு போல மாறிடுவார். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்பார். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்பார். அவர் பாதையில் நடப்பார். அல்லேலூயா. வேற உங்களுக்கு ஆலோசனை கேட்கணும் முடிஞ்சவனே நான் இருக்கேன். செய்திக்குள்ளே கடந்து போகணும். அண்ணன் வந்துடுவாங்க. வேகமாக திருப்புங்க. ஏசாயா எழுதிய தீர்க்கதரிசன புஸ்தகம் 42வது அதிகாரம் 12-13 வேகமாக படிங்க. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு. கர்த்தர் எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. கர்த்தர் 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 பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு. பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு. வைராக்கியம் உண்டு. சொல்லுங்க. வைராக்கியம் உண்டு. முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். அந்த வசனத்துடைய அந்த எஃபெக்ட் புரியுதா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டில இருந்து பாருங்க, ஆண்டவர் சிலருக்கு சில விதமாய் வெளிப்படுகிறார். கவனமா கவனிங்க. இந்த இடத்துல 3 வருது. உன் எல்லைகளில் நான் புறப்பட போறேன். சொல்லுங்க சொல்லுங்க. எங்க இஸ்ரவேல் ஜனத்துக்கு மோசையை தான் அனுப்புனார். ஆனால் அவர் புறப்படலை. ஆனால் என்னைக்கு பார்வோன் செங்கடலை வரும்போது சொல்றாரு, மோசே நீங்கள் எல்லாருமே சும்மா இருக்கலாம். சொல்லுங்க. மோசே, ஆரோன், இன்னும் யார் யார் இருக்குங்க எல்லாருமே இப்போ நீங்கள் செயல்பட வேண்டாம், இப்போ நான் புறப்பட போகிறேன். அல்லேலூயா. ஓசி 6 போட்டிருக்க. அவருடைய புறப்படுதல் அருணோதயம். என்னதான் அருணோதயம்? சூரியன் காலையில் அப்படி கிளம்புது பாருங்க. உன் எல்லைகளில் உன் வாழ்க்கையில் நீ புறப்பட்டது போதும், நீ செயல்பட்டது போதும். நான் எந்திக்கேண்டா பராக்கிரமசாலியை போல். சொல்லுங்க. அடுத்து மூழுதல். நம்முடைய சத்துருக்கள், நம்ம எல்லைகளில் உள்ள, ஊழியத்தில் உள்ள, குடும்பத்தில் உள்ள, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள சத்துருக்களுக்கு விரோதமா ஏன் கோபம் இப்போ மூழுதுடா? அல்லேலூயா. 3வது போட்டிருக்கு கர்ஜித்து. இதை யாருக்கும் தெரியுமா ஆண்டவர் சொல்றார்? எரேமியா என்னும் ஊழியனுக்கு. சொல்லுங்க. இவனுக்கு ஆண்டவர் வெளிப்பட்ட விதம் வேறு. ஆதியாம புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் கொஞ்சம் கூர்மையாக கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு இது விளங்கும். 12வது அதிகாரத்தில் ஆபிரகாமை கூப்பிட்டு வெளியே வா அப்படின்னு சொன்ன ஆண்டவர் 17வது அதிகாரத்தில் தன்னை அவனுக்கு வெளிப்படுத்துறார். என்ன வெளிப்படுத்துறார்? அதாவது உனக்கு குழந்தை மட்டும் டார்கெட் கிடையாது ஆபிரகாமே. நான் யார் அப்படின்னா, நான் நன்மை செய்கிறவர் மட்டும் இல்லை. சொல்லுங்க வேகமா. சுகம் தர்றவர் மட்டும் இல்லை, உன்னை பயன்படுத்துறவர் மட்டும் இல்லை,
உனக்கு உலக ரீதியாக தர்றவர் மட்டும் இல்லை, நான் வந்து சர்வ, எனக்கு அங்கிட்டு ஒண்ணுமே இங்க கிடையாது. எல்ஷடாய் சொல்லுங்க. ஆனா இப்படி சர்வ வல்லமை உள்ள தேவனாய் அவனுக்கு வெளிப்பட்டாலும் ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டது என்னவோ என்றால் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் பெறல. விசுவாசிகளின் தகப்பன். சொல்லுங்க சொல்லுங்க. அர்த்தம் நான் பேசுறது புரியுதா? எதுவும் இன்னும் பேசணுமா? போயிடலாம்ல. சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று வெளிப்பட்டாலும் இவன் பெற்றுக்கொண்டது என்னமோ விசுவாசம் மட்டும்தான். இப்போ இப்போ இந்த 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 ரூம்ல 2000 லைட், 2000 கேமரா, 2000 கீபோர்டு கூட இந்த ரூம்ல நம்ம யூஸ் பண்ணலாம், படுத்தலாமா? அந்த 2000 இது வந்தவொடனே நம்ம கரண்ட் எதுவும் எக்ஸ்ட்ரா இழுக்க போறோமா? கொஞ்சம் வேகமா சொல்லுங்க. கரண்ட் ஏற்கனவே இழுத்து வச்சாச்சு. என்னுடைய வயரிங் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு நான் இந்த ரூம்ல எதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா? அற்பமான கரண்டுக்கே இவ்வளவு அர்த்தம் இருக்க, இவ்வளவு பெரிய இயேசுவை உள்ள வச்சிருக்கமே எவ்வளவு அர்த்தம் இருக்கணும் நம்ம லைஃப். புரிஞ்சுட்டா? புரியுதா? போலாமா? இவன் பெற்றுக்கொண்டது என்னமோ இவன் டார்கெட் ஃபுல்லா குழந்தை இல்லை. சொல்லுங்க, குழந்தை இல்லை. விசுவாசங்கிற தாண்டி ஒன்னத்தையுமே இவனுக்கு ஆண்டவர் கொடுக்கல, இவனால பெற முடியல. ஆனா அவர்கிட்ட இல்லாம இல்லை. அவர் 17 சொல்லிட்டார், நான் சொல்லுங்க ஆள். இங்கிலீஷ்லாம் எல்லாம் பேசுவேன், தப்பா பேசுவேன், போறதுக்கோங்க, எனக்கு தெரியாது. சரியா? நான் ஆல் மைட்டி காட். ஆனா ஓன் லெவல் குழந்தை. சொல்லுங்க, போதும் ஆபிரகாமே. எங்க மகிமை மோசே பிறந்த பிறகு ஆண்டவர் ரெடி பண்ணி மோசேக்கு மகிமை வருதுன்னு சொல்லி பரலோகத்துலேருந்து கொடுத்தாரா, இல்லை ஏற்கனவே 17 இருந்துச்சா? டேய், நான் சொன்ன இடத்துல உன்னால குடியிருக்க முடியல. சொல்லுங்க, நான் சொன்ன இடத்துல உன்னால குடியிருக்க முடியல. ஆனால் உன்னை ஏற்றுக்கொண்டுருவேன், உன்னை காப்பாற்றிலாம் செஞ்சிருவேன். ஆனால் நீ அதை செய்ய முடியலனால இன்னொன்று உன்னை மோசேக்கு மகிமையை கொடுக்க நான் தீர்மானம் பண்ணிட்டேன். சொல்லுங்க, எங்க முகமுகமாக பேசின ஆண்டவர் இந்த மகிமையை ஆபிரகாமுக்கு கொடுத்துருக்க முடியுமா? கொடுத்துருக்க முடியாது பாஸ்டர். கொடுத்துருக்க முடியாது சுபாசனை? கொடுக்க முடியும். ஆனால் பாருங்க, மனசுக்குள்ள இருக்கு, சொன்னமே செய்யலையே. யாத்திராமத்தில் தெளிவாக போட்டிருக்குங்க. அது இவ்வளவு நடந்தும் அவர்கள் தேவனை அறியவில்லை. ஏகோவா என்னும் நாமத்தில். எடுத்தவங்க வேகமாக படிங்க யாத்திராம புஸ்தகம். நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. வறுமையா போதகரே, பச்சாத ஜீவ நதியாக, பச்சாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, பச்சாத நதியாக மாறும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, பச்சாத நதியாக மாறும் போதகரே. வல்லம முகாம் வந்தாதான் ஏதாவது கிடைக்கும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு உள்ளதான் இருக்கு. சொல்லுங்க, நமக்கு அது மேலே ஏற்றுக்கோங்க. செல்ஃபோன் என் கையில் தான் இருக்குது. நான் இப்போவும் சுபாசன்கிட்ட கொடுத்து தான் என் காரியத்தை ஃபுல்லாக பார்ப்பேன். இல்லையா? ஆமாம், எனக்கு அது பிடிக்கலை. சொல்லுங்கள், எனக்கு
அது பிடிக்கலை, உள்ளே இல்லாமல் இல்லை, உள்ளே இருக்கு. எனக்கு அதை பிடிக்கலை. மெசேஜ் அனுப்பவோ அதை நோண்டவோ எனக்கு என்ன செய்யலை, எனக்கு பிடிக்கலை. உண்மையான ரீசன் என்னன்னு சொல்லி தெரியுமா? நமக்கு ஆண்டவரை, பைபிளை, அபிஷேகத்தை தெரியும், அது நமக்கு ரொம்ப பிடிக்கலை. ஏன்னா பிடிச்சிருந்துச்சின்னா கக்கூசுக்குள்ளே உட்காந்து கூட நோண்ட ஆரம்பிச்சிருவோம். ஏற்றுக்கோங்க, பரிசுத்த ஆவியினர் சொல்கிறத சொல்கிறேன். நான் தீர்க்கதரிசிலாம் கிடையாது, நான் ஆண்டவர் சொல்கிறத சொல்கிறேன். ஒரு விஷயம் எந்த அளவுக்கு பிடிக்குதோ நம்ம அதோட பின்னிடுவோம். எத்தனை பேர் சுகரு லட்டு சாப்பிடக்கூடாதுனாலும் ஏன் அல்வா கடையில் போய் ஒருத்தன் லட்டு சாப்பிட்றான்? சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன என் மனைவி சொல்லுவா, டாட்டில் பிரியாணி கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி டாட்டு சொல்லியிருக்கான், அது என்னை பிடிச்சிட்டே அப்படின்னு. நான் என்ன செய்ய, சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். புரியுதானே? சொல்லுங்க. அடிமை நான் ஆண்டவரே, அடிமை நான் ஆண்டவரே. இந்த நிலைமைக்கு நம்ம வரல. சொல்லுங்க. ஒரு விஷயத்துக்கு இந்த அடிமையாக கூடிய அந்த நிலைக்கு நம்ம வராதனால நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து எடுக்க வேண்டியது நம்மளால எடுக்க முடியல. ஏங்க மோசேக்கு மகிமையை வச்சிருந்தார்ல, இவனுக்கு கொடுத்துருக்காங்க. தரிசனமாயிருக்கிறார். சொல்லுங்க. தரிசனமாயிருக்கார், பேசியிருக்கிறார், சிநேகிதன் சொல்லியிருக்கிறார். ஏன் அங்க மறைச்சார்? அல்லேலூயா. இப்போ மோசேக்கு தான் மகிமையை கொடுத்துட்டார், மலைக்கு கூட்டு போயிட்டார், இவன் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி பார்த்தா இவனுக்கும் ஆண்டவர் ஒன்றை மறைச்சு வச்சுட்டாரு. ஆண்டவர் ஈஸியா நினைச்சிடாதீங்க ஆண்டவரை. சொல்லுங்க. எனக்கு தான் எல்லாம் தெரியும் அதெல்லாம் கிடையாது. அவர் கடல். சொல்லுங்க. கடல்ரா. எத்தனை கோடி போட்டு மீன் பிடிக்க வந்தாலும் வலைய போட்டாலும் மீனை குடுத்துக்கிட்டே இருப்பேன்டா. அல்லேலூயா. குடுத்துக்கிட்டே இருப்பேன். மோகன் சீரனுக்கு 100 ஏக்கர் கொடுத்துருக்காரு. நீங்க அவர் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தால் 100 இல்லை உங்களுக்கு கொடுக்க போறது 1000. சொல்லுங்க. இப்போ எனக்கு 1000 தான் கொடுத்தாரு, நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். இன்னொரு ஆள் தகுதி உள்ளவனானா அவனுக்கு 5000. தெரியுமா? ஆண்டவரை கணக்கு போடாதீங்க. மோசேக்கு தான் எல்லாம் கொடுத்துட்டாருன்னு பார்த்தா அங்கேயும் ஒன்றை மறைச்சிட்டார். மேலே கூட்டு போனேன், உன் சாயலை மாற்றினேன், முகமுகமாக பேசினேன். மோசே ஏண்டா ஜனம் ஒன்று சொன்னுச்சின்னு சொல்லி ஏண்டா கோவப்பட்டு நான் சொல்லாததை செஞ்ச? அர்த்தம் புரியுதா? அவன் எகிப்துக்குள்ளே போயிட்டான், இவன் நல்ல ஆள். ஜனமே கோவப்படுத்தட்டும். சொல்லுங்க. ஆமாம். சில அண்ணாமார், சில ஐயாமார், பாஸ்ட்மார் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஏன் பிரதர் சாப்பிடலை? அல்லேலூயா. என் மனைவி சொல்லிட்டா, உங்கள் அம்மா வீட்டில் போய் சாப்பிடு, நீ குழம்பா வைக்கன்னு சொல்லிட்டா. அம்மா வீட்டில் போய் சாப்பிடுன்னா நீங்கள் எத்தனை நாளைக்கு அம்மா வீட்டில் சாப்பிடுவீங்க? அல்லேலூயா. புரியலையா உங்களுக்கு? என் மனைவிலாம் என்ன சொல்ல மாட்டா. அல்லேலூயா. கல்யாணம் முடிஞ்ச புதுசில் சண்டை வரும். உங்களுக்கு சண்டை வராதோ? இப்பவும் சண்டை வருதா இருக்கு. சண்டை வரும்போது பாருங்கள், என் மனைவி சாப்பாடு வேண்டாம் அப்படின்பா. எங்கள் வீட்டில் என்ன பழக்கம்னா, யாராவது சாப்பாடு வேணான்ட்டாங்கன்னா இருக்கிற சாப்பாடை கொண்டு கொட்டிடுவாங்க. சின்ன பிள்ளை சாப்பாடு வேண்டான்னு சொன்னாலும் அந்த சாப்பாடை கொண்டு கொட்டிடுவாங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நைட்டு 10 மணிக்கு தண்ணியை குடிச்சிட்டு படுக்கும், தூக்கம் வராது பைபிளுக்கு. நாங்கள் அப்படி பார்ப்போம். தண்ணியை ஒரு 3 நாளைக்கு செஞ்சு பாருங்க,
இது எங்கள் வீட்டுடைய ட்ரைனிங். சாப்பாடு வேண்டாம், நான் வரல அப்படின்னா எங்கள் வீட்டில் 2 நிமிஷத்தில் ஆளை விட்டுட்டு சர்ச்சுக்கு போயிடுவாங்க. நானும் அப்படி தான். இல்லையா? உடனே ரொம்ப நாள் கழிச்சு தான் சொன்னான், எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி சொல்லுவோம். உடனே பாப்பா சாப்பிடு பாப்பா, பாப்பா சாப்பிடு பாப்பா. அப்படியா? பாப்பா சாப்பிடு பாப்பா, வந்துரு, ஊருக்கு போக வாயேன், நீ இல்லாமல் போக முடியாது. எங்கள் வீட்டில் அம்மானாலும் சரி ஆடு கூடாது சரி, வரல நல்லதா போச்சு வண்டியை திருக்கலான்னு கிளம்பி போயிடுவாங்க இப்போ வரைக்கும். அதனால் எங்கள் வீட்டில் யாருமே இந்த வரல சாப்பிடலன்னு சொல்லவே மாட்டோம். நான் என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் சோறு இருந்தால் சாப்பிட சொல்லுங்கள், நான் உட்காந்துருவேன் உடனே, சாப்பாடு போடுங்க அப்படிமே. இவளுக்கு சண்டை வந்தாலும் நான் சாப்பிடல அப்படின்னு சொன்னாலும் நான் பூ போல் கடையில் போய் நல்லா ரொட்டி எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு வாழைப்பழம் சாப்பிட்டு சப்பா அப்படின்னு படுத்துட்டாரு. இது என்ன நைட்டு ஒன்று அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டுமாவே இருக்குது. ரொம்ப நாளாக நான் சொப்பனம் பார்ப்பேன், சரி எதுவும் போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு அவன் சொன்னான், புரியா சாப்பாடு வேண்டான்னா உடனே ஜனம் ஒன்று சொன்னால் உனக்கு கோவம் வந்துருமா மோசே? ஜனம் நீ பாட்டு படிக்கும் போது உன்னை நீ நல்ல வேலை படிச்சாலும் உனக்கு கோவம் வந்துருமா? இல்லையா? ஜனம் வந்து நீ நல்லா பிரசங்கம் பண்ணல, ஆண்டவருடைய அழைப்பு போயிருமா உன்னை விட்டு? ஜனம் சொன்னா நீ செய்வேன, போடா உனக்கும் உன்னை மறைச்சு வச்சிருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை உன் பேரனுக்கு காட்ட போறேன்டா. அல்லேலூயா. யாக்கோபுக்கு சொல்லுங்க. அவனுக்கு கொடுக்க போறேன். அல்லேலூயா. அதான் பாட்டு படிக்கும். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவி நீருள் வந்து மூடிட, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் வேண்டாம், என் கனவில் பாக்கியம் பாருங்க, வாக்கடங்கா வல்லநாதா. என்னைக்கோ நடக்க போறது. யோவான் 1:51. இது முதல் தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும். அதை வச்சிருக்கேன் யாக்கோபுக்கு. மோசே உனக்கு அது தர மாட்டேன். யாக்கோபுக்கு மட்டும்தான் எல்லாம் ஒப்படைச்சிட்டாரான்னு பார்த்தா, அல்லேலூயா, அடுத்து ஒன்றை தூக்கி மறைச்சி வச்சிருக்கிறார். சாமுவேல். சொல்லுங்க, சொல்லுங்க. சாமுவேல். வானத்தை திறந்தன யாக்கோபே, தூதர்கள் 2 பேர் இல்லடா. உங்க தாத்தா வீட்டுக்காவது உங்க முப்பாட்ட வீட்டுக்காவது 2 தேவ தூதர் தாண்டா வந்தாங்க. உனக்கு தூதர்களின் கூட்டம் ஏறுகிறதும் காமிச்சன யாக்கோபே. ஒரு பொம்பளை மேலே இப்படி ஆசை வச்சு பிரிய வச்சு ஆடு மேய்க்க போயிட்டியே, போ, உனக்கும் ஒன்றை மறைச்சி வச்சிடுறேன். என் தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேலுக்கு. சாமுவேலுக்குள்ள சிறப்பு என்னன்னு சொல்லி தெரியுமா? அவன் இப்படி நின்று தேவனேன்னு கூப்பிட்டா நீங்கள் நம்புனாலும் சரி நம்பாட்டாலும் சரிங்க, இப்போ இந்த டயத்தில் இடி இடிச்சு மழை பெய்யுமா? இதை ஏற்றுக்கிற முடியுதா நம்மளால? இந்த டயத்தில் இப்போ இங்கே வந்து தேவனே அப்படின்னா டமாட்டாமா டமாட்டாமா டமாட்டாமான்னு இடிச்சு ஜனம் அலறத்தக்க
ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தியிருக்கார் இடி முழக்கங்களோடு. சொல்லுங்க, இதெல்லாம் இந்த அப்பப்போ வந்துச்சா? இதெல்லாம் ஒரே ஆண்டவர் தானே. ஆனால் அங்கே தான் இருந்துச்சு. சொல்லுங்க, சர்வ வல்லமை உள்ள கெப்பாசிட்டி இல்லை. சொல்லுங்க, கரண்ட் இருக்கு, அதை உறிஞ்சி கொள்ளக்கூடிய சொல்லுங்க கெப்பாசிட்டி நமக்கு இல்லை. நமக்கு 2 வயர் இருக்குங்க, 3 வயர் இருக்குங்க. உடனே இந்த 2 வயர் 3 வயரில் இந்த குண்டு பல்ப் எரியுதில்ல, உடனே பாடுங்கண்ணே. இந்த அதை 2 வயர் அந்த கரண்டில் கனெக்ஷன் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ இது ஒரு லைட் எரியுதா? இந்த இருட்டு போதா? உடனே இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, துதி பாடல். நான் ஒன்று வேலை செய்யுது. சொல்லுங்க, ஒரு பாட்டு வரம் வேலை செய்யுது. சொல்லுங்க, ஒரு தீர்க்கதரிசனம் வரம் வேலை செய்யுது, ஒரு பிரசங்க வரம் வேலை செய்யுது, ஒரு ஹீலிங் மினிஸ்ட்ரி வேலை செய்யுது. உடனே சுத்த பார்த்தீங்கன்னா இயேசு எனக்கு ஜீவன் இருக்கா. இந்த கரண்டில் கீபோர்டு போடலாம். சொல்லுங்க, கேமரா போடலாம், லேசர் லைட் வைக்கலாம், நெட்டு வைக்கலாம், அமெரிக்காவோடு பேசலாம், உலகத்தையே நீ இந்த ரூமுக்குள்ள கொண்டு வந்துடலாம். என்னைக்காவது நினைச்சிருக்கமா என் வயரில் ஒரு குண்டு பல்பு எரியிற அளவுக்கு தான் என் வயர் இருக்குன்னு? எனக்கே கேவலமா ஆயிட்டுங்க. அப்போ நான் திண்ணி மாடனா ஆண்டவரே அப்படின்னு? நீ திண்ணி மாடன் தான் அப்படின்னு. நீ ஊழியத்துக்கு வந்து 15 வருஷம் ஆச்சு, என்ன வாங்கியிருக்க சொல்லு, சொல்லு அருள். பாட்டு படிக்க, பிரசங்கம் பண்ணுற, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிற, வேற நீ என்ன பெருசாக சாதிச்சிட்ட? ஏன்றது நீ என்ன வாங்கிட்ட சொல்லு. அல்லேலூயா. ஏன்னா சொல்லுங்க, அந்த வயர் சொல்லுங்க பாத்ரூம் லைட்டு எரியிற அளவுக்கு தான் குண்டு பல்பு வெளிச்சிருக்கு. செய்தி பிடிக்கலையா, இல்லாட்டி எதுவும் செய்யுதா? புரியுதுண்ணே, நான் சொல்கிறேன், அவங்களுக்கு இப்போ புரிஞ்சிடும். இப்போ சாமுவேலுக்கு தான் எல்லாம் காட்டிட்டாருன்னு பார்த்தா அங்கேயும் மறைச்சி வச்சுட்டாரு. இடி முழக்கங்களோடலாம் உன்னை காப்பாற்றினே, அடையாளப்படுத்தினேன்னு சாமுவேலு. என் பிள்ளைகள் மேலே ஏன் அக்கறை செலுத்தாமல் போனேன்? அல்லேலூயா. சொல்லுங்க, தான் முதல் மட்டும் நீ அதை கொஞ்சம் கவனம் செலுத்தி உனக்கு பிறகு உன் பிள்ளைங்கள் தீர்க்கதரிசியாவோ ஏதோ வந்திருக்கலாமே. அல்லேலூயா. பார்த்தீங்களா? ஏலி யோசிச்சு பாருங்க, சாமுவேல் வந்து எனக்கு இப்படி ஒரு குரல் கேக்கு அப்படின்னு சொல்லும் போது ஏலிக்கு என்ன உணர்வு வந்திருக்கணும்? அப்படி 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 வந்து இப்படி படுத்திருந்தானாக்கா, ஐயோ நான் தான் ஒரு ஆசாரியன், இவன் ஒரு வேலைக்காரன், இவன் ஏதோ இப்படி சத்தம் கேட்குன்னு சொல்லி சொல்லி இப்படி படுத்திருந்தான்னு வைங்களா, இப்படி படுத்திருக்க மாட்டான். எனக்கு ஆண்டவர் சொன்னார், நீ எப்பெல்லாம் என் சத்தத்தையும் என் தொடுதலையும் உணர்றையோ இப்படி விழுந்துடணும். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமாம், வீட்டிலலாம் ஜெபிச்சா ஸ்டெயிலாக அப்படி ஜெபிச்சு பழகாதீங்க. திடீர்னு ஆண்டவர் உங்களை தொட்டால் தலை குப்பரை விழுந்து ஜெபம் பண்ணி பழகுங்க. பெரிய பெரிய அசைவம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுரும். அல்லேலூயா. நமக்கு ஆராதனை டெண்டையே மாற்றிட்டாங்கங்க. நம்ம ஆக்சுவலாக பண்ணுறது ஆராதனை கிடையாது. திரும்ப சொல்கிறேன், அல்லேலூயா. எதுவும் தெரியுமா ஆராதனை? அல்லேலூயா. முழந்தாள் படியிட்டு, ஆராதனை அதான் நம்மை படைத்த தேவனுக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து. நம்மளை இதெல்லாம் ஏற்றுக்கிறாதீங்க. அல்லேலூயா. கூடுமான அளவுக்கு பலிபீடங்களை நீங்கள் போகும்போது ஜனங்களை முழங்கால் போட்டு முன்னாடி வைக்க வைங்க. அல்லேலூயா. பயப்படாதீங்க, விடுவானா விடமாட்டானா பயப்படாதீங்க, உங்களோட ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா.
யோவான் பத்மு தீவிலே விழுந்தபோது தரிசனம் வந்துட்டு. எத்தனை பேருக்கு புரியுது? ஐயோ அதமானேனே விழுந்தபோது வாய் திறக்கப்பட்டது. நம்ம இதெல்லாம் கேவலமா நினைக்கும், சர்ச்சி ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்க நினைக்கும். இவனுக்கு தான் ஆண்டவர் எல்லாம் கொடுத்தாருன்னு பார்த்தா வல்லமையை எலியாவுக்கு வச்சுட்டார். ஏன் சாமுவேலுக்கு இப்படி கொடுத்த ஆண்டவர் இந்த வல்லமையை கொடுத்துருக்கலாம் பார்த்தீங்களா? போப்பா, எலியாவுக்கு தான் எல்லாம் கொடுத்தாருன்னு பார்த்தா அவனுக்கும் உன்னை மறைச்சு வச்சுட்டாரு. உன் வேலைக்காரனுக்கு 2 வச்சிருக்கேன், உனக்கு தரமாட்டேன். சொல்லுங்க, இது அசிங்கம் தானே? எப்படி பாஸ்டர்? இவனுக்கு தண்ணி வாத்தவன், இவனுக்கு பணிவிட செஞ்சவன், என்கிட்ட என் ஒய்ஃபு திடீர்னு சொப்பனம் பார்த்து சொல்லுவா. அவள் சொப்பனம் என்னை பார்த்து சொல்லிட்டானா எனக்கு உண்மைக்கும் சொல்கிறேங்க, அன்னைக்கு ஃபுல்லாக ஏசப்பாட்ட நேரத்தை வந்து தப்பு செஞ்சேன் ஆண்டவரே அப்படிமே. நான் சொல்லி கொடுத்தேன், இப்படி வரும், இப்படி பார்க்கணும், இப்படி பேசணும்னு. இவன் எனக்கு இப்போ தப்பு கிடையாது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, தப்பு கிடையாது. ஆனால் நம்ம வளர்த்த ஒரு ஆள் ஊழியம் பண்ணலாம். ஆனால் நம்ம அவங்கள்ட்ட போய், நான் அடிக்கடி சொல்வேன், இப்பவும் சொல்கிறேன், பத்திரகாளி அக்கா நம்மளை விட எவ்வளவு நாள் ஊழியம் பண்ணலாம். எஸ்தர் அக்கா வந்து பத்திரகாளி அக்காட்ட போய் எனக்காண்டி ஜெபம் பண்ணிக்கோ, தீர்க்கதரிசனம் சொல்லுன்னு சொல்லிடக்கூடாது. புரியலையா? நம்ம வளர்த்தவங்க நல்லா பிரகாசிக்கலாங்க, நம்ம கொஞ்சம் கூட இறங்கி போயிடக்கூடாது. அதான் உனக்குள்ளதை பற்றி கொண்டிருக்கு. சொல்லுங்க, கிரேஸ் பாப்பா தங்கச்சி எவ்வளவு வேத்தனாலும் உருவாக்கலாம். சொல்லுங்க, ஆனால் இவ ஆண்டவர் கொடுத்ததுல இருந்து இம்மி கூட இறங்கிடக்கூடாது. அந்த வாக்குத்தத்தம் நம்மளுக்கு பலிச்சிடக்கூடாது. சொல்லுங்க, முந்தினோர் அநேகர், இந்த வாக்குத்தத்தம் நமக்கு பலிக்க கூடாது. நம்ம அதுக்குரியவங்க கிடையாது. சொல்லுங்க, எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுகந்தரி. சரி, இப்ப எலியாவுக்கு தான் அப்படி கொடுத்தான் பார்த்தா, ஏன் எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்குற, மழையை கொண்டு வர்ற, எண்ணெயை கொண்டு வர்ற, உன்னை யாராவது மிரட்டிட்டா பயந்துருவியோ? அர்த்தம் புரியுதா புரியலையா? உன்னை ஒரு சில காரியம், குடும்ப காரியம், சபை காரியம், உன்னை ஏதாவது ஒரு மிரட்டல் பண்ணிட்டுனா உன் லெவல் இவ்வளோ தானா? இல்லையா? அதனால் உன் வேலைக்காரனுக்கு டயம் இல்லை, அதனால வேகமாக சொல்கிறேன். இப்போ எலிசாவுக்கு தான் எல்லாம் கொடுத்துட்டார், முடிச்சிட்டார் பார்த்தா அங்கேயும் மறைச்சி வச்சிருக்காரு. இல்லையா? அவன் நல்லா அழுதான்ப்பா, மொட்டை தலையா பாவி, 100 பேர்த்த அப்படி கொண்டுட்டே பாவி. இல்லையா? 100ஐயும் காப்பாற்றிருந்தா. இயேசு சொல்றார், எனக்கு நீர் தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகவில்லை. நம்ம சர்ச்சை விட்டுலாம் சிலர் வெளியே போவாங்க, அதை கூட நீங்க உட்கார்ந்து யோசிங்க, இதை ஏன் என்னால் காப்பாற்ற முடியலை? சொல்லுங்க, அது குற்றம், அது வேற. எசப்பா, இதை ஏன், நான் அடிக்கடி இதை யோசிப்பேங்க, ஏன் ஆண்டவர் இந்த குடும்பத்தை என்னால் காப்பாற்ற முடியல? அப்போ நான் விடுச்சில்லைன்னு தானே ஃபஸ்ட்டு அர்த்தம். வசனம், நீர் எனக்கு தந்தவைகள் ஒன்றையும் போகவில்லை. பவுல் 20 சொல்றாரு, புரோஜனமாக இருக்க ஒன்றை நான் உங்களுக்கு. பார்த்தீங்களா? மொட்டத்தலையான்னு சொன்னா என்ன எலிசா? கோபம் நிர்மூடனை கொல்லும். இப்போ இங்கே தான் மறைச்சி வச்சுட்டாருன்னு பார்த்தா அடுத்து வச்சிருக்கார், உங்களுக்கு எல்லாம் காட்டினப்பா, வல்லமெல்லாம் காட்டினேன், பொறுமைன்னு ஒன்று உங்களுக்கு நான் காட்டலை. இல்லையா? ஏன்னா உங்களுக்கு அது மேலே மனம் இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஸ்பீடு, உங்களுக்கு வரம், உங்களுக்கு வல்லமை. அதனால என் தாசனாகிய யோபுவை போல் ஏமாந்துடாதீங்க. சொல்லுங்க, இது கடல்,
சொல்லுங்க கடல். இதுல நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே உள்ள இருக்கு. ஒரு ஆளை மட்டும் பார்த்து இதுதான் பெருசு அப்படின்னு ஏசப்பாவை மட்டப்படுத்திடாதீங்க. ஏசப்பா பவரை குறைச்சிடாதீங்க. சொல்லுங்க, ஏசப்பா பவர் 100 ஏக்கர் இல்லை, 1000 இல்லை, உலகமே அவருடையதான். சகரியா டேனிஃபோம் அந்த ஐயாவுக்கு 5000 ஏக்கர் வாங்கி கொடுத்துருக்காங்கங்க. எத்தனை ஆயிரம்? 5000. சகரியா டேனிஃபோம் ஐயாவுக்கு வேற ஆண்டவர், அருளுக்கு வேற ஆண்டவர். அருள் இல்லை, லெவல். சொல்லுங்க, இதை 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 அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருந்தா எப்படி இருந்திருக்கும்? எலிசாக்கு மட்டுமா? இந்த யோபு கொடுத்த பொறுமையை கொடுத்தா எப்படி இருக்குமா சார்? செமையாக கலக்கியிருப்பாங்க, கலக்கி முடிச்சிருப்பாங்க. இப்போ யோபு தாத்தாவுக்கு தான் பொறுமையை காட்டியிருக்காருன்னு பார்த்தா, நம்ம தாவீது அண்ணனுக்கு ஒன்றை மறைச்சி வச்சிருக்காரு. கரெக்டாக சொல்லணும். அல்லேலூயா. ஒன்றே உனக்கு கரெக்டாக சொல்லணும். ஆதியாமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இந்த தாவீதுக்கு மட்டும் இவங்க யாருக்குமே கொடுக்காத ஒன்றை கொடுத்தார். அதாவது கொடுத்தது தான், திரும்பவும் சொல்ல அதுக்கு ஒரு துளு கொடுக்க உங்களுக்கு, கொடுத்தது தான். ஆனால் அதில் உள்ள ஒன்றை யாருக்கும் கொடுக்கல. தாவீதுக்கு ஒன்றை கொடுத்தாரு, மறைச்சி வச்சிருந்த ஒன்று. இருதயத்துக்கு ஏற்றவனா இல்லை, இருதயத்துக்கு ஏற்றவங்கிறது வந்து ஆண்டவர் அவன்கிட்ட கண்டுபிடிச்சது. கொஞ்சம் வந்துட்டீங்க, சொல்லுங்க. கிருபை வந்து அங்கே நோவாக்கே கொடுத்துட்டாருமா. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில், மோசேக்கும் கிருபை கிடைத்ததுன்னு போட்டிருக்கு. ஆனால் எந்த கிருபையை கொடுக்கலன்னா, நோவா உனக்கு கொடுக்குற கிருபை உன் பிள்ளைகளுக்கு தொடராது. சொல்லுங்க, சொல்லுங்க. மோசே உனக்கு கொடுத்த கிருபை கெர்சோமுக்குலாம் வராது. ஆனால் ஒன்றை மறைச்சி வச்சிருக்கேன். அல்லேலூயா. 3 தாவீதுக்கு கொடுத்தது. சொல்லுங்க, நித்தியம், நிலை, நிச்சயம். இந்த 3ஐயும் சேர்த்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். 1 முடிவில்லாதது. சொல்லுங்க. 2வது நிலையானது. அதாவது இது உடையவே உடையாது. சொல்லுங்க, இது உடையாது, ஃபெயில் ஆகாது. அடுத்து நிச்சயம். அப்படின்னா இதுக்கு அங்கிட்டு இதை யாரும் மாற்ற முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் பெரிய விசேஷம் என்னன்னு சொல்லி தெரியுமாங்க? ஆண்டவர் வெளிப்படுத்தின போது அரண்டுட்டேன். அல்லேலூயா. மோசையா இருக்கட்டும், எலியாவா இருக்கட்டும், எலிசாவா இருக்கட்டும், யோபுவா இருக்கட்டும், எவரா இருக்கட்டும், இவங்களாம் கடுமையான பிரயாசம் பட்டு ஒன்னொன்னா வாங்கினாங்களா? வாங்கினாங்க. ஆனால் இந்த தாவீதுக்கு ஆண்டவர் ஒன்று கொடுத்ததில் ஒரு பெரிய ஆழம் இருக்கு. என்ன ஆழம் சொல்லி தெரியுமா? இவனுக்கு நித்தியமான, நிலையான, நிச்சயமானதை கொடுத்த ஆண்டவர் ஏன் தாவீது வம்சத்தில் பிறந்தார்? எங்க புரியலையா? புரிஞ்சிட்டான். இவனுக்கு ஒன்றை கொடுத்தார்ல, இது வந்து சொல்லுங்க, முடிவில்லாதது, உடைக்கப்பட முடியாதது, நிச்சயமானது. அப்போ இதுக்குள்ள இயேசு கிறிஸ்து வெளியே வந்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து அது தொடருமா தொடராதா? சொல்லுங்க, தொடருமா தொடராதா? நானும் நீங்களும் இப்போ ஏசப்பாவுக்கு பிள்ளைகள் என்று சொல்றாரு. அப்போ ஏசப்பாவை நித்தியம், நிலையான நிச்சய தொடர்ந்தா, புரியலையோ? அது இவங்க வாங்கினதெல்லாம் பிரயாசப்பட்டு தான் வாங்கினாங்க. இவங்க ஒன்னொன்னு செஞ்சுதான் வாங்கினாங்க. செஞ்சுதான் வாங்கினாங்க. ஒரு பிரயாசப்பட்டு தான் வாங்கினாங்க. நம்மளை ஆண்டவர் நேசிக்கிற விதத்தை பாருங்க. எனக்கு அப்படி கேள்வி வந்துச்சு, ஏன் லேவி கோத்திரத்தில் பிறந்திருக்கலாமே?
தாவீதை நேசிச்சதுலாம் இல்லைங்க. தாவீதை நான் உனக்கு கொடுத்தது மாற முடியாது சொல்லுங்க. ஏன்னா அவன் மட்டும்தான் ஒரு வார்த்தையை சொல்றான், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை தொடருமே, என் தேவன் வீட்டில் தினம் தினம் தங்கி மகிழ்வே. ஏய் நோவா தாத்தா, ஏ மோசே மாமா, ஏ எலியா, ஏ எலிசா, நாங்க வராம காரியம் முடியாதுப்பா. எவ்வளவு பாக்கியம் இல்லையா சொல்லுங்க, எவ்வளவு பாக்கியம் சொல்லுங்க. புரியுதா அவங்களுக்கு? ஏங்க அவங்கள பாடுபட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க. நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணராகாதபடிக்கு என்ன விசேஷம்? அவங்களாம் யோசிச்சிருப்பாங்கல்ல, நான் ஒரு அருள் இவ்வளவு கெட்ட பய பிரவீன் பாஸ்டர், புரியுதா பாஸ்டர்? நாங்களாம் அப்படி கிரியை செஞ்சோமே ஏசப்பா, கிரியை செஞ்சுட்டு முடிக்க ஜாமீன் முடியாமல் உட்காந்துருக்கு. இவங்க வரணும்னு சொல்கிறீங்களா ஆண்டவரே? இவங்க இந்த கிறுக்கைங்களா வரணும்? ஆமாம் ஆமாம், அந்த கிறுக்கைங்க வந்தால் தான் படத்தை நான் முடிச்சு வைப்பேன். இதுதான் ஏசப்பா அன்புங்க. கம்மல் போட்டது ஏசப்பா அன்பு இல்லை, செயின் போட்டது ஏசப்பா அன்பு இல்லை, காரில் போனது அன்பு இல்லை. இவ்வளவு வருஷமாக அவங்களுக்கும் ஜாமீன் முடியாமல் உட்காந்துருக்காங்க. இவ்வளவு வருஷம் கிட்டு கிட்டு நடுங்கிட்டேங்க. இல்லையா ஏங்க, ஏரோப்ளேன் வந்துட்டுங்க, ஏரோப்ளேனில் போகணும். இப்போ ரெடியாக இருக்குது, டயம் உசில் ஊதிக்கிட்டு இருக்கு. இல்லையா இப்போ திடீர்னு ஒருத்தன் வரணும் ஒருத்தன் வரணும் ஒருத்தன் வரணும் ஒருத்தன் கத்திக்கிட்டே இருக்கு வைங்க. திடீர்னு யாருப்பா அப்படின்னா சரி எங்கள் டாய்லெட் சுத்தம் பண்ணுறவங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் கடுப்பு? என்ன புரியலையா? உள்ள ட்ரம் உட்காந்துருக்காரு, மோடி ஐயா உட்காந்துருக்கு. போடா, மோடி உட்காந்தாலும் பிளேட்டு போகாது, ட்ரம் உட்காந்தாலும் பிளேட்டு போகாது, ஸ்டாலின் உட்காந்தாலும். நீங்கள் எங்கடா போவீங்க அவங்க வராம? நீங்கள் நாரிடுவீங்க சொல்லுங்க. நம்ம போகாம கதை முடியாது சொல்லுங்க. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. தேவனே ஜீவனே, தேவனே இயேசுவே வழி சத்தியமே, தேவனே ஜீவனே, தேவனே வழி சத்தியமே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. இந்த தெல்லு பூச்சுக்கு நல்லவா தந்தீரே, நல்லவனாக்கி எல்லையில் வைத்து தந்தீரே. ஏசவா பூச்சு, ஏசவா ஏசவா எல்லையில் வைத்து உள்ளவன் உருகுதையா கையிலே, கையில நாள கண்ணு கலந்து தன்னாலே கண்ணு கலங்குது, கத்தாலே உண்மை நினைக்குது. அப்பா உமக்கு சப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. நடுங்குதுங்க. இத பவுலுக்கு தான் வெளிப்படுத்துறாரு.
பேதுரு மாமாவுக்கு வெளிப்படுத்தி இருந்தா கூட இப்போ நம்ம குற்றவாளி தான். ஏன்னா அவன் இயேசுவோடு நடந்தவன். போங்கடா 12 பேர் பீத்திக்கிட்டா இருக்கியே, அவன் பீத்துன்னு இப்படி பீத்திக்கிட்டா இருக்கியே அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ ஏசப்பா கூட இவன் நடக்கலை, ஊழியம் பண்ணலை, அவன் வாயிலிருந்து தான் வருது. நம்ம டிக்கெட்டு பவுல் சொல்லுங்க, நம்மை அல்லாமல் சொல்லுங்க, சொல்லுங்க, மகிமையை பார்த்துருக்கட்டும், சொல்லுங்க, வல்லமையை நிரூபிச்சிருக்கட்டும், என்னன்னாலும் வந்துக்கிட்டோம், நம்ம போகாம பிளேட்டு போகாது. ட்ரம் உட்கார்ந்துருந்தாலும் பில் கிளீனர் உட்கார்ந்தாலும் நம்ம டாய்லெட் கழுவுற ஆள் போகணும். நில்லுங்களா, என்ன பெருசு அப்படின்ட்டு. இதைத்தான் சொல்றார் யோவான். தம்முடைய ஒரே பேரான குமாரனை தான் பவுல் குமுறி சொல்றாருங்க. ஒருத்தன் நல்லவனா இருக்கும் போது அன்பு வைக்கலாம். அர்த்தம் புரியுதா அந்த வேர்டு? அது அன்பு வைக்கலாம். பழைய ஏற்பாட்டிலையும் வச்ச மாதிரி தான் நமக்கு தெரியுது. அல்லேலூயா. பாவிகளா இருக்கையில், அது அங்க காமிச்ச அன்பு வேற. சொல்லுங்க, நமக்கு காமிச்ச அன்பு வேற. அங்க அன்பும் காமிச்சார், நியாய தீர்ப்பையும் காமிச்சார். நம்மகிட்ட ஆண்டவர் நியாய தீர்ப்பை காட்டவே இல்லைங்க. டாய்லெட் கழுவுறவன் வராம பிளேன் புறப்படாது அப்படின்னா இதை எப்படிங்க ஏத்துக்கிற முடியும்? அன்பின் ஆழம் நீளம் பார்த்தீங்களாங்க. நம்ம ஒரு ஆளாங்க. சாது சேசுதாசன் ஐயா ஊழியம் பண்ணதுக்கு நம்ம ஒரு ஆளாங்க. சாரால் அம்மா ஊழியம் பண்ணதுக்கு நம்ம ஒரு ஆளாங்க. அல்லேலூயா. டியூ தாமஸ் ஊழியம் பண்ணதுக்கு நம்ம ஒரு ஆளாங்க. நம்மகிட்ட என்னங்க இருக்கு? இவங்க வராம சொல்லுங்க, நம்மை அல்லாமல் சொல்லுங்க, விசேஷித்த ஒன்றை யாருக்காண்டி நியமித்தாராம்? அவங்களுக்கு இல்ல, பூரணராகாதபடிக்கு. அல்லேலூயா. அது எரேமியா என்ன சொல்றாரு? வேகமா சொல்லி முடிக்கிறேன். அப்ப எரேமியா வாழ்க்கையில் ஆண்டவர் வெளிப்பட்ட விதம் வேறு. சொல்லுங்க, அங்க ஒவ்வொரு ஆள் கையில விளப்பு கொடுத்தலாம் வேற, இவனுக்கு வெளிப்பட்ட விதம் வேற. வேகமா சொல்றேன், திருப்புங்க 1வது அதிகாரம், எரேமியா 1வது அதிகாரம் 4வது வசனம். வேகமா படிங்க. போதும். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் பராக்கிரமசாலியை போல அவர் எழும்பி முழங்கி அவர் செயல்படணும் அப்படின்னா சொல்லுங்க, நம்ம வாழ்க்கையில் நன்மை செய்கிறவரா இல்லை, சுகம் தர்றவரா இல்லை, நம்மளை உயர்த்துறவரா இல்லை. இந்த 3 கோணம் திருத்துவம் அவர் எழும்பணும். சொல்லுங்க, அவர் கோபம் கொள்ளணும், அவர் நம்ம சத்துருக்களை மேற்கொள்ளணும். திருத்துவம் வருதுவா 3 வருது பார்த்தீங்களா? இது நடக்கணும்னா எரேமியா வாழ்க்கையில் என்ன இருந்தது? சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. நீங்க 1வது வசனத்தை படிச்சு பாருங்க, அதுல இப்படி வருது, அவனுக்கு உண்டாகி. சொல்லுங்க, இவனுக்கு உண்டாகி, எனக்கு உண்டாகி. இதில் எனக்கு ஆண்டவர் நேற்று இரவில் என்ன தெரியுமா கற்றுக் கொடுத்தார்? அதாவது இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, நீங்கள் நானும் வந்துட்டோம். நானே சன்னனுக்கு ஒன்று உண்டாயிட்டாலே அடுத்து அது கிரேஸுக்கு உண்டாயிரும். கிரேஸுக்கு அது உண்டாயிட்டாலே பின்னாடி இருக்கிற கேரிஸுக்கும் அது உண்டாயிரும். அல்லேலூயா. புரியலையா உங்களுக்கு? அதாவது பாருங்கள், ஆதியாகமத்தில் நீங்கள் பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் உண்டாயிட்டனாலே அதில் எல்லாமே உருவாயிரும். இப்போ நம்ம சொல்கிறோம்லாங்க, மாசமாக இருக்கிறோம், என்ன சொல்கிறோம்? கன்சீவாக தான் இருக்காங்கன்னு சொல்கிறோம். எப்படி 9 மாதத்தில் காலு கை
கண்ணு மூக்கு காட்டு பீடி எப்படி வருது? இல்லை வர்றது உண்மையா? இப்படி பார்க்கிய இல்லை எப்படி ஒரு மெடிக்கல் ரீதியாகவே உண்டாயிற்று அப்படின்னோன்னா ஒன்று உருவாகுது. இப்போ எனக்கும் உங்களுக்கு இந்த 3 நாள் இப்படி உண்டாயிட்டுனா இதிலிருந்து உருவாகிறது நிச்சயமா இல்லையா? சொல்லுங்க. கொஞ்சம் கூட சந்தேகப்பட்டு போகக்கூடாதீங்க. பலிபீடத்திலிருந்து வந்த எல்லாமே உண்டாயிற்று, உருவாயிற்று. சொல்லுங்க, உண்டாயிற்று, உருவாயிற்று, உருவாயிற்று. என் வாழ்க்கையில உருவாயிற்று. சொல்லுங்க, இதை எவனுமே அழிக்க முடியாது. சொல்லுங்க, கை முளைச்சிட்டு. சொல்லுங்க, கண்ணு வந்துட்டு, ஹார்ட் பீட் வந்துட்டு, வாய் வந்துட்டு. இதை எவன் நினைச்சாலும் அழிக்க முடியாது. உண்டாயிட்டுனாலே ஒன்று உருவாயிரும். உண்டாகிறது தான் கஷ்டம். சொல்லுங்க, சொல்லுங்க. வார்த்தை அற்பமா எண்ணாதீங்க. தீர்க்க தரிசனங்க அற்பமா எண்ணாதீங்க. உங்களை ஆண்டவர் சும்மா கொண்டு வரலங்க. நீங்க நினைச்சதுனால, நான் நினைச்சதுனால இந்த பலிபீடத்துக்கு வரவே முடியாது. இல்லை இல்லையா? 3 நாள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாத்திய கூறுகளா? முடியாது. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒன்று ஆண்டவர் உண்டாக்குறதுக்காண்டி கூட்டு வந்திருக்காரு. வாழ்க்கையில் சிலது உண்டானாதான்டா உருவாகவே முடியும். சொல்லுங்க. அப்போ வார்த்தை வந்துட்டுனாலே அதுக்குள்ளேருந்து உருவாயிரும். உருவாக்குதல் என்ன செஞ்சிடும்? பைபிளில் பாருங்களேன், உண்டாகி அவ்வளோதான். அடுத்து எதையும் அவர் உண்டாகி அப்படிலாம் வரல, உருவாகி. சொல்லுங்க, உருவாகி. ஆதாம மட்டும்தான் ஆண்டவர் உண்டாக்கி, ஏவாளை உண்டாக்கிலாம் இல்லை. சொல்லுங்க, ஏவாள இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த உருவம் வந்துக்கிட்டே இருக்கு. புரியுதா புரியலையா? அப்போ அது ஒன் வேலை எவ்வளோ உள்ள இருக்குன்னு பாருங்க. கருதான் வார்த்தை. சொல்லுங்க, இதை மட்டும் நீங்கள் பிடிச்சிட்டாலே போகிறோம், தன்னாலே கை வரும். சொல்லுங்க, ஹார்ட் பீட் வரும், கண்ணு வரும், உணர்வுகள் வரும், எல்லாம் நரம்புலாம். இதெல்லாம் அவர் வேலை. சொல்லுங்க, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீ வேடு பாருங்க. சொல்லுங்க, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீ. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. என்னை காப்பவரே, தீனம் காப்பவரே. அல்லேலூயா. தயல எங்க வார்த்தை தான் காணா ஒரு கல்யாண வீட்டில் உண்டானது. அண்ணன் பேசுறாரு, எனக்கு அப்படியே என் கண்ணு ஆண்டவர் திறக்காரு. உருவாக்கி அது தனி இதே கிடையாது. சொல்லுங்க, அது தனி ப்ராசஸே கிடையாது. சொல்லுங்க, உண்டாகிறது தான் மெயின். அப்படி உண்டாயிட்டாலும் எல்லாமே ஆட்டோமேட்டிக் உருவாயிடும். உனக்கு ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்கிறது தான் கஷ்டம். உனக்கு ஆண்டவர் பேசுற சத்தம் கேட்கறது தான் கஷ்டம். அப்படி நீ கேட்டுட்ட கிடைச்சிட்டுனா அதுல இருந்தா எல்லாமே உருவாயிடும். நீ அலையவே வேண்டாம், இனி அலையவே வேண்டாம், இனி பரிகரிக்கவே வேண்டாம். ஊழியனே, ஊழியனே, நான் உருவாக்குவேன் பாரு, உன் ஊழியத்தை உருவாக்குவேன் பாரு. அதிசயமா, எல்லா அதிசயம், நரம்பு அதிசயம், வாய் அதிசயம், கண் அதிசயம், கற்பப்பை அதிசயம், கூடாமான எங்களுக்குள்ள உருவாக்குங்க ஆண்டவரே. அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் வாக்கினி. சொல்லுங்க, அதிசயமா பிரமிக்கத்தக்க
ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா.